கடந்த ஒரு சில வருடத்திற்கு முன்பாய் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் நடத்தினோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத ஒரு சிஸ்டர் இந்த 7 நாட்களும் அந்த ஜெபத்தை கண்ணீரோட கலந்துகிட்டாங்க. அந்த பிரேயர் முடிச்ச 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு 2-3 மாசம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்தா 4th மந்த்ல அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க, இல்லை குழந்தைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, அந்த குழந்தையினுடைய தலை ரொம்ப குட்டியா இருக்குது, அதனால இந்த குழந்தைய பெத்தெடுத்தா நீங்க ஊனமான குழந்தையா தான் பெத்தெடுப்பீங்க. ஆனா ரொம்ப கவலையா இருந்துச்சு மனசுக்கு, அவங்களுக்கு ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கையை வச்சு, இது நீங்க கொடுத்த குழந்தை, 7 வருஷமா எனக்கு பிள்ளை இல்லை, ஆனா இந்த ஜெபம் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க தந்தீங்க, அதனால 100% நான் நம்புறேன் இது நீங்க கொடுத்தது, எனக்கு குறைவில்லாம நீங்க கொடுப்பீங்க, உங்க படைப்புல எந்த குறைவும் இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணி கடைசியில டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவிற்கு ஒரு பழுதில்லாத குழந்தைய, பழுதே இல்லாத குழந்தைய கர்த்தர் தந்தார். என்ன நடந்துச்சு டாக்டர், என்ன நடந்துச்சு? அப்பா அவர் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும், எங்க கண்ணுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைய, உடைஞ்சு போய் இருக்கிற தாயே தகப்பனே, அற்புதம் நடக்கும், அது ராத்திரியில நடக்கும். கர்த்தர் அந்த விடிய காலத்துல கர்த்தர் செய்வாரு. உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், உலகத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்படி வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற என்னுடைய ஆண்டவர், அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.